ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோடில் 7 to 9 பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருப்பேன். பட் ஆனால் 11 வரைக்கும் வந்திருப்பேன். ஏன்னா இடையில நிறைய விட்டு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த இடத்துல ரொம்பவே போர் அடிக்கிற சீன்ஸ், அதனால தான் அதை அப்படியே கட் பண்ணிட்டு போயிருப்பேன். மொத்தமாக இது ஒரு 20 எபிசோடு உள்ள ஒரு சீரிஸ். இது வரைக்கும் 11 முடிச்சாச்சு. இந்த எபிசோடில் எவ்வளோ முடிக்க போகிறேன்னு தெரியல, பார்க்கலாம். போன எபிசோடோட முடிவு எப்படி இருந்துச்சுன்னா, சாய்மன் வந்து ஜெனியை வந்து பார்க்குற மாதிரி வச்சு முடிச்சிருப்பாங்க. அதை வச்சு தான் இந்த சீரிஸ் ஆரம்பிக்குது. சாய்மனும் பேட்ரிக்கும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒரு நல்ல பார்ட்னராக இருக்காங்க. அப்படியே 1994 வந்தாங்கன்னா அப்பதான் பேட்ரிக் வந்து கண்காணிங்கன்னு சொல்லிட்டு ஜென்கிட்ட சொல்லிருப்பாங்க யோகனு. அப்படியே தொடர்ந்து அதுக்கான சீன்ஸ் எல்லாமே காட்டி கடைசியா வந்து ஜென்னோட வீட்டில் பேட்ரிக் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல போலீஸ்லாம் வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு எபிசோட கிளைமேக்ஸ் காட்டினாங்க. அதுக்கடுத்து தான் சாய்மனோட ஃபிளாஷ்பேக் வந்துச்சு. இப்போ திருப்பியுமே அதுக்கிட்டே வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. போலீஸ் வந்து பேட்ரிக்கை பிடிக்கிறாங்க. பட் ஆனால் அவனுக்கு நிறைய சக்தி இருக்கிறதுனால டக்குன்னு ஏஞ்சிடறான். பேட்ரிக்கோட பேக்கெட்ல எப்பவுமே ஒரு கத்தி இருக்கும். அதை எடுத்து ஒரு போலீஸோட கழுத்துல வச்சுக்கிறான். அப்புறம் தான் கிட்ட வச்சிருக்கிற கன்னை பாக்குறான். கன்னு பேக்கெட்ல இல்ல. எதுக்கு பாத்தீங்கன்னா ஜென் அதை வச்சிருக்கா. சுத்திரும் இருக்கிறவங்க எல்லாம் சுடுறதுக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஜென் அவளோட கன் எடுத்து நிறுத்துறா. பேட்ரிக் என்ன பண்றதுனே தெரியல. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவனால எதையுமே யோசிக்க முடியல. அவனால முடிஞ்சதா தப்பிச்சிருக்க முடியும், பட் ஆனா அவன் தப்பிக்கல. அப்புறம் பேட்ரிக்கை கொண்டு போய் யோகன் முன்னாடி நிறுத்துறாங்க. யோகன் கேட்கறான், என்னாச்சு அங்க? நீ தான் அவனை கொன்னியா இல்ல அங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்டு இருக்கான். அதுக்கு பேட்ரிக்குமே அமைதியா இருக்கான். யோகன் ரொம்ப திட்டுறான். நீ இங்க எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்க, என்ன பண்ணன்னு ஒழுங்கா சொல்லுங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பேட்ரிக்குமே நீங்க ஏமாறல, நான் தான் ஏமாந்தேன். ஜென்னு என்ன ஏமாத்திட்டா, அவளை நானே போட்டு தள்ளுறேங்கிற மாதிரி சொல்றான். இதுக்கப்புறம் என் வழியா பார்த்துட்டு நான் போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு சுத்திர உள்ள எல்லாருமே அடிக்கிறான். டக்குன்னு யோகனுமே பிடிச்சிட்டு அப்படியே வெளில பறந்துடுறான். ஆபீஸ்க்கு வெளில எல்லா எம்ப்ளாய்ஸுமே வந்து நிக்கிறாங்க. மேல பார்த்தா யோகனை தூக்கிட்டு பேட்ரிக் நிக்கிறான். கீழே ஜென் நிக்கிறத பார்த்துட்டு நீ என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு அவளே சொல்றான். அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நல்ல வேலை வந்து சாய்மன் வந்து அவன் கையை வச்சு தடுத்துட்டான். அதுக்கப்புறம் பேட்ரிக் யோகனை தூக்கிட்டு கிளம்பிட்டான். அப்படியே நமக்கு சின்ன ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. திருப்பி ஜென்னோட வீட்டுல பேட்ரிக்கை சுத்தி போலீஸ் இருக்கிறது எல்லாமே பேட்ரிக் கவனிச்சிட்டான். ஜென்னுகிட்ட சொல்றான், என்னோட கன் எடுத்து கையில வச்சுக்கோ, உன் மேல எந்த ஒரு தப்புமே வந்துடக்கூடாது, என்னால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, என் கன் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே என்னோட கத்தியை நான் இங்க விட்டு போறேன், அதையுமே எடுத்துக்கோ, அதை எடுத்துட்டு போய் சாய்மன்ட்ட கொடுன்னு சொல்லியிருப்பான். அப்புறம் ஜென்னுமே சாய்மன்ட்ட கொடுக்குற மாதிரி சீன்ஸ் காட்டுறாங்க. அப்பதான் சாய்மனுக்கும் தோணுது, பேட்ரிக் அந்த நார்த் கொரியா மிஷனுக்கு அனுப்புறதுக்காக கூட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த டைம்ல சாய்மன்ட்ட சொல்லிட்டு போயிருப்பான், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு போறப்ப சொல்லிட்டு போயிருப்பான். இப்பதான் சாய்மனுக்கும் புரியுது ஜென்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல தான் கரெக்டா அவன் சுடுறப்ப வந்து காப்பாத்திருப்பான். ஜென் இந்த மாதிரி சூழ்நிலையால தான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிக் தெரியும். அதனால பேட்ரிக்கு ஜென் மேல எந்த ஒரு கோவமே இல்ல. ஆனா சுத்தி உள்ள எம்ப்ளாயிஸால ஜென்னுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுடுற மாதிரி ஒரு டிராமா காட்டி போயிருப்பான். அப்புறம் ஜென்னோட வாய்ஸ் ஓவர்ல நமக்கு சொல்றாங்க, பேட்ரிக் வந்து யோகனை ஒரு மரத்து மேல கட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்புறம் மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் காப்பாத்திட்டு வருவாங்க. அப்புறம் இவ்வளோ ஒரு பிரச்சனை, இவ்வளோ ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டியை கொஞ்சம் போல ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷனை இப்போதைக்கு மூடி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கவர்மெண்ட் மூடிட்டாங்களாம். அப்புறம் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற எம்ப்ளாயிஸ்லாம் வேற ஒரு கவர்மெண்ட் செக்டார்ஸுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஜென்மே ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடிக்கடி மேலே பார்க்குற மாதிரி சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அப்படியே கொஞ்சம் வருஷம் அப்படியே போயிட்டே இருக்கு. அப்புறம் அங்கே உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாமே தன்னோட கையாலேயே கிங் சைஸ் போர்க் ஃப்ரை எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அடிக்கடி மேலே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வெண்டிலேட்டர் பக்கத்தில் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க, கீழே போய் காஃபி குடிக்கலாமான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு இந்த வெண்டிலேட்டர் தான் பிடிச்சிருக்கு, இங்கேயே குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஏதோ ஒரு நாள் பனி பெய்யறதை காட்டுறாங்க. ஜென் நடந்து வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. ஜென்னுமே சிரிக்கிறாங்க. அவங்க காதில் நல்லா விழுது, அது பேட்ரிக் தான் சொல்லிட்டு. அப்புறம் திரும்பி பாக்குறாங்க, பேட்ரிக் தான் அது. ஜென் சொல்றா, உனக்காக நான் வானத்திலேயே பார்த்துட்டு இருந்தேன், நீ என்னப்ப காலால் நடந்து வரேன்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு பேட்ரியுமே கொஞ்சம் கண்ணை முடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவளை அப்படியே மேலே தூக்கிட்டு போறான். கண்ணை திறக்கிறாங்க. அப்படியே அவங்க அந்த இடத்துல தொங்குறாங்க. அந்த ஸ்னோ பெயர் எல்லாமே அழகா காட்டுறாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டினா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவன் தான் லீ. ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு ஆப்பிள் தோட்டம் போட்டு அங்க ரொம்ப ஜாலியா அவங்க இருக்காங்க. பேட்ரிக் தன்னோட பவர்ஸை எங்கேயுமே பயன்படுத்தாம ஒரு சாதாரண ஹியூமன் மாதிரி வாங்கணும்னு ட்ரை பண்றான். ஆப்பிள்ஸ் பறிக்கிறதா இருந்தா கூட ஏணி போட்டு தான் ஏறி பறிக்கிறான். ஜென் கேட்குறாங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வேலைன்னு சொல்லிட்டு. பேட்ரிக் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றான், கொல்றதை விட இந்த விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாள் காட்டுறாங்க, பேட்ரிக்கும் ஜென்னும் தன்னோட பையன் லீயை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பறக்கிறத. பேட்ரிக்கோட முகம் ரொம்ப சோகமாகுது. அவனுக்கு பல எண்ணங்கள் தோணிட்டு இருக்கு. தன்னோட பையனை ஒரு சாதாரண மனுஷனா தான் வளர்க்கணும், எந்த ஒரு சூப்பர் பவர்ஸும் இருக்கிற ஒரு மனுஷனா வளர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்புறம் நமக்கு யோகனை காட்டினா திருப்பியுமே நேஷனல் செக்யூரிட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லா எல்லாமே கரெக்டா செக்யூரிட்டி போட்டு ஃபுல்லா பெஞ்ச் எல்லாமே மாத்தி புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. யோகன் அவனோட அசிஸ்டன்ட் சொல்றான், எல்லா எம்ப்ளாயிஸுமே திருப்பி கூப்பிடுங்க, சாமனை மட்டும் கூப்பிடாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன், புதுசா நம்ம திருப்பி ஆரம்பிக்க போறோம்னு சொல்றான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ணா திருப்பி நமக்கு ஜென் வீட்டை காட்டுறாங்க. ஜென் வந்து கொஞ்சம் போல பயந்துகிட்டே இருக்காங்க. அவங்க வீட்டை சுத்தி கம்பியில நிறைய பொருட்கள் எல்லாம் மாடி வச்சிருக்காங்க. யாராவது வந்தா டக்குன்னு சவுண்ட் கேட்கற மாதிரி. ஜென்னுக்கு தான் நிறைய சென்ஸ் பவர் இருக்குல்ல, சோ ஈஸியா அவங்க காதுல வாங்கிடுவாங்க. டக்குன்னு அந்த மாதிரி ஏஞ்சி பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா எலிதான் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் மார்னிங் காட்டுறாங்க, லீயை எப்பவுமே வெளியே விட மாட்டாங்க, எப்பவுமே கதவை சாத்தி தான் வச்சிருப்பாங்க. லீ பக்கத்துல ஒரு பட்டாம்பூச்சி ஒன்று சுத்திட்டு இருக்கு. அது வெளில போனோன்னு இவனுமே ஜன்னல் திறந்துட்டு போறான். அப்புறம் ஜென்னுமே உள்ளார போய் பார்த்துட்டு லீயை காணுமேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பேட்ரிக்கும் டக்குன்னு சுத்திரும் போய் பாக்குறான், எங்கேயுமே காணும். அந்த டைம்ல தான் வானத்துக்கு போறான். லீ ஃப்ளோட் ஆகிறப்போ அவனால எதையுமே பிடிச்சிக்க முடியாது, ஏன்னா சுத்தி எதுவுமே இல்ல. சோ அவன் வானத்துக்கு தான் போயிருக்க முடியும்னு சொல்லிட்டு வானத்துக்கு போறான். கரெக்டா போய் அங்கதான் இருக்கான். பேட்ரிக்கும் வானத்துக்கு போயிட்டு அப்பா வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு வரான். அதுதான் எப்பவுமே லீக்கு கனவா வர்றது. அப்புறம் கீழே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்ப பயந்துருக்கான்னு ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு அவனுக்கு உடம்புலாம். அப்புறம் அவனை தூங்க வச்சுட்டு 2 பேருமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க.
அப்புறம் மார்னிங் காட்டுறாங்க, கோட்ஸே வரான், இந்த மாதிரி ஆப்பிள் வேணுங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பேட்ரிக் சொல்றான், நாங்கள் ஹோல்சேலாக தான் கொடுத்துட்டு இருக்கோம், யாருக்கும் 4-5 ஆப்பிள்ங்கிற மாதிரிலாம் கொடுக்கலன்னு சொல்றான். சரின்னு கொஞ்சம் போல ஜென்னை பாக்குறாப்ல பேட்ரிக், ஜென்னுமே சரி கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த 10 கிலோ ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்து அனுப்புறாங்க. இந்த கோட்ஸேவுக்குமே தெரிஞ்சிருச்சு அவனுக்குமே ஒரு சில பவர் இருக்கு போல, பட் ஆனா என்ன பவர்னு சொல்லி சரியா காட்டல நமக்கு. அப்புறம் திருப்பி நைட்டு காட்டுறாங்க, சுத்திரும் மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. ஜென்னுக்குமே அவங்க நடந்து வர்றப்ப கரெக்டா காதில் விழுந்துருது. எவ்வளவு பேர் வராங்கன்னு சொல்லிட்டு பேட்ரிக் கேட்கறான். அதுக்கு ஜென் சொல்றாங்க 10, 20, 26ங்கிற மாதிரி ரவுண்டா முடிக்கிறாங்க. அதுக்கு பேட்ரிக் சொல்றான் 26 பேரை இப்ப சமாளிக்க முடியாது, நீங்க 2 பேரும் பின்னாடி வழியா போங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு ஜென்னுமே எங்களை விட்டு போவாதீங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பேட்ரிக்குமே நான் வந்துடுறேன், நான் வரலன்னா நம்மளோட பையனை நீ ஒரு நார்மலான மனுஷனா வளர்க்கணும்னு சொல்றான். அப்புறம் பேட்ரிக் வெளில வரான். வெளில வந்தா நிறைய ஸ்குவாட் இருக்காங்க. நடுவில் ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க வேற யாரும் போக்கிமான், நானி, சின்சான் தான். பேட்ரிக் போக்கிமானை பார்த்து கேட்கறான், உங்களை யோகன் தானே அனுப்புனான்னு சொல்லிட்டு. அதுக்கு போக்கிமான அதை பத்தி ஒண்ணுமே சொல்லாம நாங்க உங்களை பத்திரமா கூட்டு போறோம்னு சொல்றான். அப்புறம் 2 பேர் போய் பேட்ரிக்கை பிடிக்க பாக்குறாங்க. எல்லாருமே அடிச்சு போட்டு எல்லாருமே சுட்டுட்டு கிளம்பிடுறான். பேட்ரிக் மேல குண்டு பட்டா அவனுக்கு வலிக்கும், சாய்மன் மாரி அது ஹீல் ஆகாது. பேட்ரிக்குமே தன்னோட வீட்டை விட்டு நவுந்து ஓடி வரான். அங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நானி, சின்சான், போக்கிமான் 3 பேருமே அடிச்சிட்டு இருக்காங்க. 3 பேருமே பவர்ஸ் இருக்கு வேற. பேட்ரிக்கால சமாளிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். பறக்கலான்னு பாக்குறான். டக்குன்னு அவனோட காலில் ஒரு கயிறை போட்டு கட்டிடுறாங்க. அப்புறம் எங்க வீட்லயுமே ஸ்குவாட் தேடிட்டு தான் இருக்காங்க. ஜென்னுலையும் மறைஞ்சிட்டு இருக்காங்க. இங்க உள்ள ஆபீசர்ஸ் அங்க உள்ள ஆபீசர்ஸ் கேட்கறாங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. சரி இங்க நாங்க பேட்ரிக்கை பிடிச்சிட்டோம் வந்துருங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் பேட்ரிக்கு தான் தெரியுமே இங்க உள்ள ஸ்குவாட் எல்லாம் கார் எடுத்துட்டு வர்றப்போ இப்போ போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜென்னுக்கு அது நல்லாவே கேட்குது. அப்புறம் ஜென்னுமே கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் இங்க பேட்ரிக்குமே பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டல. அப்படியே நமக்கு ஜென்னும் லீயுமே காட்டுறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ்பேக்ல வந்திருப்பாங்களே 2003ல ஒரு ஹோட்டலுக்கு, அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த இடத்துல இவங்க போறத வந்து கோட்ஸே நோட் பண்றான். அவனுக்கு ஆல்ரெடி ஏதோ பவர்ஸ் இருக்குன்னு சொன்னல, டக்குன்னு கண்ணை சிமிட்டுறான். வேற கலர்ல மாறுது அவன் கண்ணு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பார்க்க போறது 13வது எபிசோட். இந்த எபிசோட்ல என்ன காட்டுறாங்கன்னா, சாய்மன் நேஷனல் செக்யூரிட்டியை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு, சாய்மனுக்கு என்ன முதல்ல ஒரு கேங்ஸ்டர் கூட வேலை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எப்படியோ தேத்தி நேஷனல் செக்யூரிட்டியில சேர வச்சாங்க. இப்போ ஏதோ ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல சும்மா கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஆஃபீஸ்க்கு பஸ்ல போறது, ஒரு பெரிய கூட்டம், அதுலேருந்து நிறைய வாட்டி பேக்கை மிஸ் பண்றது, அப்புறம் மாசத்துக்கு ஒரு வாட்டி பார்பிக்யூ சாப்பிட்றது, ஜெனி கூட இருக்குது, ஒரு சாதாரண ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அப்புறம் இந்த வாழ்க்கை ரொம்ப கடுப்பா போகுதுன்னு சொல்லிட்டு ஜெனி கிட்ட சொல்லிட்டு ரிசைன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பாக்குறான். ரிசைக்னேஷன் லெட்டர் எல்லாமே ரெடி பண்ணிட்டான். பட் ஆனால் அப்பதான் ஒரு நியூஸ் வருது, இப்போ அவன் தங்கியிருக்கான்ல கவர்மெண்ட் கோட்டா, அது இப்போ அவன் வேலையை ரிசைன் பண்ணா அவனுக்கு கிடையாது. ஸோ அதை நினைச்சுக்கிட்டு சரி இப்போ நம்ம வேலை பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு திருப்பியுமே கண்டினியூ பண்றான். அப்புறம் ஒரு நாள் ஆஃபீஸ் வரான். எல்லாருமே சுத்தின்னு வந்த போல பரபரப்பா இருக்காங்க. டிவியில பாக்குறாங்க நார்த் கொரியாலேருந்து ஒரு சப்மரீன் ஒன்று வந்திருக்கு, அங்கேருந்து நம்மளை தாக்கிறதுக்காக ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் பார்டருக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. சாய்மனுக்கு அந்த நியூஸ் தெரிய வந்துமே பெருசா அவனும் அழட்டிக்கல. அவனோட ஒர்க்கை போய் பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்ல டக்குன்னு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா யோகன் வரான். சுட்டு விட்டு இருந்தவனை கூட்டு வந்து கம்ப்யூட்டர்ல உட்கார வச்சிருக்காங்க. ஆனா இந்த டை இந்த கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுல நீ கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்கிற மாதிரி சொல்றான். சரி நியூஸ் பாத்தியா இல்லையா, ஒழுங்கா வந்து நேஷனல் செக்யூரிட்டியில சேருன்னு சொல்றான். பட் ஆனா அதுக்கு யோகன் என்னால முடியாது சார், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, இதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றான். நீ இந்த உலகத்துக்கு உன்னோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சினா ஒழுங்கா வந்துருன்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் சாய்மன் வீட்டுக்கு வந்து நல்லா யோசிக்கிறான், நல்லா போக விட்டுலாம் பாக்குறான். பட் ஆனா ஒண்ணுமே கரெக்டா வரல. ஜெனிகிட்ட கொஞ்சம் போல போய் பேசுறான். பட் ஆனா ஜெனி அதுக்கு சொல்றாங்க நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு. அப்புறம் மார்னிங் ஜெனி சாய்மன்ட்ட சொல்றாங்க இன்னைக்கு பார்பிக்யூ டே, சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா சாய்மனை காட்டினா அவன் ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு கரெக்டா வந்து நிக்கிறான் அந்த பார்டருக்கு போலான்னு சொல்லிட்டு. ஜெனிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவனை அமைதியாவே பார்த்துருக்காங்க. அப்படியே அடுத்த சீன் காட்டினா நமக்கு பார்டர்ல காட்டுறாங்க. அங்க உள்ள ஆபீசர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஒரு ஆபீசர் இன்னொரு ஆபீசர்கிட்ட சொல்றான், இவர் யாரு, கையில எந்த ஒரு துப்பாக்கி எந்த ஒரு ஆயுதமே வச்சிடல, அதுவும் இல்லாம நம்ம யூனிஃபார்ம் போட்டிருக்கோம், பட் ஆனா அவர் ஒண்ணுமே போலியன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இன்னொரு ஆபீசர் சொல்றாங்க அவர் கமெண்டர் மூலமா வந்திருக்காரு, அவன் நம்ம கூட இருந்தா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சாய்மனுக்கு பவர் இருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்ப நைட்டு கேம்ப்ல காட்டுறாங்க. பேட்ரிக்கோட கத்தியை சாய்மன் வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் அங்கேருந்து ஒரு ஹெட் வராங்க சாய்மனை பாக்கிறதுக்கு. எங்க கமாண்டோ சொல்லியிருக்காங்க உங்களை பத்தி எந்த ஒரு ஐடென்டிட்டியும் எங்களுக்கு தெரியக்கூடாது, உங்களுக்கு கீழே தான் எங்களை வேலை பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் திருப்பி நைட்ல காட்டுறாங்க. பார்டருக்கு எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. எதுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது, எல்லாருமே ஷூட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது, நான் நேஷனல் செக்யூரிட்டில இருந்து தான் வந்திருக்கேன், உங்க கமாண்டோ எங்கேயுமே உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு. அங்கேருந்து வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கோட்ஸே தான். சாய்மன் அவரு நம்பால் தான் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் அந்த சீன் கட்டாயி எல்லாருமே சகஜமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. கோட்ஸேவும் சாய்மனும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. சாய்மன் கோட்ஸேவை பார்த்து கேட்கிறாரு, இந்த வயசுல உங்களை எதுக்கு இங்க அனுப்புனாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அது கோட்ஸேவுமே நான் நல்லாவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேன், எந்த ஒரு சின்ன தடையும் கிடைச்சாலுமே அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சோன்னு சொல்றாரு. அப்புறம் மார்னிங் எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. கோட்ஸே கீழே இருக்கிற ஃபுட் பிரிண்டை பார்த்துட்டு இந்த பக்கம் தான் எல்லாரும் போயிருக்காங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் இங்க உள்ள ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த பாதையை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. சாய்மன் ஓட பாக்குறான். அந்த டைம்ல கோட்ஸே ஸ்டாப் பண்றான். நீ இப்ப அங்க போ, அது அவனுக்கு பெரிய ஆபத்து இருக்கும், அவங்க போயிட்டு முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வருன்னு சொல்றாரு. அதுக்கு சாய்மனும் அங்க ஒரு ஆபத்து இருக்குன்னா நான் போய் காப்பாத்திடுவேன், எனக்கு ஒன்னும் ஆகாதுங்கிற மாதிரி சொல்றாரு. பட் ஆனா அதுக்கு கோட்ஸே சொல்றாரு, யோகன் சொன்னாரு நார்த் கொரியாவிலும் சூப்பர் பவர்ஸ் உள்ள ஆளுங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு,
அதை இப்போ கண்டுபிடிக்கணும்னா இவங்கெல்லாம் போய் இறந்தாதான் நமக்கு தெரியும், அதை வச்சு தான் நம்ம யோகன்ட்ட இது மாதிரி ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு காட்ட முடியும்னு சொல்றாரு. அதுக்கு சாய்மனுமே இப்படி நம்மளோட சோல்ஜர்ஸ் உயிரை நீக்கி தான் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணலாம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு கோட்ஸேவை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறான். அது ஒரு மலை மாரி இருக்கு. மலைக்கு மேலே இருந்து நார்த் சோல்ஜர்ஸ் எல்லாமே சுட்டுட்டு இருக்காங்க, கீழே இங்கே சவுத் சோல்ஜர்ஸ் எல்லாமே சுட்டுட்டு இருக்காங்க. மேலே உள்ள அவங்களுக்கு இங்கே உள்ளவங்க எல்லாருமே நல்லா தெளிவாக தெரியுறாங்க. அதனாலுமே நிறைய பேர் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்கே உள்ள ஆளுமே இங்கே ஒரு சோல்ஜருக்கு எயின் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு சாய்மன் போயிட்டு அவனை காப்பாற்றுறான். சாய்மனுக்கு பக்கத்தில் ஒரு பாம்பியுமே தூக்கி போடுறாங்க. சுற்றிலும் சோல்ஜர்ஸ் எல்லாமே இருக்காங்க. சாவ போகிறோமே நினச்சிட்டு ரொம்பவே கத்துறாங்க. அந்த டைமில் நல்ல வேலை சாய்மன் போயிட்டு அந்த பாம்பு மேலே விழுவுறான். அவனுக்கு தான் ஒன்றுமே ஆகாது. அவன் சதை பிரிஞ்சாலுமே திருப்பியுமே ஒட்டிக்குது. சுற்றிலும் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் ஆப்போசிட்ல ஒரு சோல்ஜர் எய்ம் பண்ணி சாய்மனோட வாயவே கிழிக்கிறான். சாய்மனுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு ஹெட் பேசியிருப்பான்ல, அவன் வந்து குறுக்க நின்று சுட பார்க்குறான். அவனையுமே சுட்டு கொண்டு வராங்க. சாய்மனுக்கு நைட்டு இந்த ஆஃபீஸர் பேசினது எல்லாமே ஞாபகம் வருது. சரி, இப்போ இவன் நம்ம முன்னாடி இப்படி இறந்துட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகுது. இவனோட சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான் மேலே. அந்த டைம்ல மேலேருந்து நிறைய பாறை எல்லாமே விழுவுது. அப்புறம் தான் சாய்மன் கொஞ்சம் போல கவனிக்கிறான். தூரத்தில் ஒருத்தன் நின்றுக்கிட்டு அந்த பாறை எல்லாமே இடிச்சு தள்ளுறத. அப்போதான் அவனுக்கும் தெரியுது, நமக்கும் தெரியுது, நார்த் கொரியாவிலுமே சூப்பர் பவர் உள்ள ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் மேலே ஓடி போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு சின்ன பையன் தான் இருக்கான். அவனுக்கு தான் சூப்பர் பவர் இருக்கு. 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. அந்த பையனுக்கு நல்ல பஞ்சிங் பவரும் இருக்கு, ஸ்பீடுமே இருக்கு. ஆனால் அடிப்பட்டா ஹீல் ஆகாது. ஆனால் சாய்மன் அடிக்கிறதுக்குள்ளேயே அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். சாய்மன் எவ்வளோ ட்ரை பண்ணுறான், பட் ஆனால் சாய்மனை பயங்கரமாக அடிச்சுட்டு தப்பிச்சிடறான். அப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் சாய்மனை வந்து கோட்ஸே பார்க்குறான். சோல்ஜர்ஸ் எல்லாமே பேசிக்கிட்டாங்க, அங்கே ஒருத்தன் விசித்திரமா இருந்தான்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட சூப்பர் பவர்ஸ் இருக்குல்ல, அப்போ நார்த் கொரியாவிலுமே சூப்பர் பவர்ஸ் இருக்கு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். சாய்மனுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் மூஞ்ச பார்த்தனா அடிச்சு கொண்டுடுன்னு சொல்கிறான். அப்புறம் ஜெனியுமே டிவியில் பார்க்குறாங்க, 11 பேர் செத்துட்டாங்க, 23 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் போல கண் கலங்கிட்டு இருக்காங்க. வெளில சாய்மன் வந்து கரு திறக்கிறாப்புற அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவங்கள. அப்புறம் சாய்மன் யோகன்ட்ட ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு தான் இதுக்கப்புறம் நான் இங்கே வேலை பார்ப்பேனே சொல்லியிருப்பான். என்னால் அடிக்கடிலாம் வர முடியாது, என்னோட நார்மல் வேலையை நான் பார்த்துப்பேன், உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன், ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஆப்ரேஷன் தான் நான் வருவேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு யோகனுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாய்மனை ஒரு ஹெட்டாக போட்டு கீழே ஒரு 3 ஆஃபீஸரை போடுறாங்க. அப்புறம் எல்லாருமே ஏதாச்சும் வணக்கம் சொல்கிறாங்க. சின்சான் மட்டும் கொஞ்சம் சீனா போட்டுக்கிட்டு கையை வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுக்குறான். சாய்மனுக்கு எந்த ஒரு பவரும் இல்லை, சும்மா அவனை ஹெட்டாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கையை போட்டு அப்படியே முறுக்குறான். சின்சான் முறுக்க சாய்மன் அப்படியே அமைதியாக இருக்கான். அப்புறம் சின்சானுமே கையை விட்டுறான். சாய்மனோட கையை பார்த்தீங்கன்னா அப்படியே முறுக்கி போய் அப்படியே உடஞ்ச மாதிரி இருக்கு. அப்புறம் திருப்பி தானாவே ஹீல் ஆகிடுறத பார்த்துட்டு நானே சின்சான்லாம் கொஞ்சம் போல ஆச்சரியப்படுறாங்க. போகிறப்ப சாய்மன் சின்சானை பார்த்து சொல்கிறான், உனக்கு இன்னைக்கு நல்ல நாள் போல, நான் இன்னைக்கு நல்ல மூடில் இருக்கேன், அதனால நீ தப்பிச்சுன்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் சாய்மனும் எப்பவும் போல வெளில போகிறான், எப்பவும் போல வீட்டுக்கு வரான், எப்பவும் போல வெளில போகிறான், எப்பவும் போல வீட்டுக்கு வரான். ஆஸ் யூஷுவலாக இது பட்டே நடந்துகிட்டே தான் இருக்கு. ஜெனி வந்து எப்பவும் போல எல்லா நாளுமே வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு நாள் ஜெனி அப்படியே நிற்கிறாங்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜெனி சொல்கிறாங்க, இன்னைக்கு பார்பிக்யூ டே, சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாய்மனுமே எனக்கு ஒரு மிஷன் இருக்கு, நம்ம நாளைக்கு பார்பிக்யூ சாப்பிடலான்னு சொல்கிறான். அதுக்கு ஜெனியுமே அழுகுறாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்து ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன், பட் ஆனால் 2 பேரும் சேர்ந்து இருந்து ரொம்ப நாள் ஆகுது, நம்ம குழந்தை வேணான்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு பிராஸ்டிட் மூலமா எப்படி ஒரு குழந்தைய பெற்றுக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறா. அவர் ரொம்ப கண் கலங்கி கேட்குறான். இங்கே சாய்மனுக்குமே ஒரு மாறி ஆயிடுது, அவனுமே கண் கலங்கிடுறான். அப்புறம் டக்குன்னு பக்கத்தில் வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அலைக்கா தூக்கிட்டு பெட்ரூம் போகிறான். அதோட அந்த சீன் கட் ஆகுது. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சாய்மன் வெளில போகிறப்போ ஜுவானா ஜெனின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் எப்பவும் போல ஒரு மிஷினுக்கு போயிட்டு வர்றப்போ அவங்க ஃபோனில் சார்ஜ் இல்லை போல, வீட்டுக்கு ஃபோன் அடிக்கலான்னு பார்க்கறதுக்கு. அப்புறம் வெளில வந்து ஃபோன் அடிக்கிறான். ஃபோன் அடிச்சா அதில் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஃபோனை கீழே போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஜுவானாவோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஜுவானாவுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளுக்கு வந்து எல்லாமே ஹீல் ஆயிடுச்சு. ஜுவானாவோட அம்மா ஜெனி வந்து இறந்துட்டாங்க. சாய்மன் தன்னோட ஒய்ஃப் ஜெனி இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்குவான், கதறி அழுவான். பார்க்கறதுக்கு நமக்கே கண் கலங்கிடும். அப்புறம் அடுத்த சீன் அவங்களோட ஃபியூனரலில் காட்டுறாங்க. திருப்பி கண் கலங்கிட்டே தான் வந்து நிற்பான். நான் இப்போ இங்கே வந்துட்டேன், ஒன்றும் கவலைப்படாத, நான் ஜோனாவை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அதோட இந்த எபிசோட் கட் ஆகுது. இப்போ அடுத்து 14வது எபிசோட காட்டுறாங்க. சாய்மனும் ஜோனாவும் வீட்டுக்கு வராங்க. ஜோனா கேட்குறாங்க, அப்போ அழுகுறீங்களான்னு சொல்லிட்டு. சாய்மனும் இல்லைம்மா நான் அழுவல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாய்மன் இதுக்கப்புறம் ஜோனாக்காக வாழ போகிறான். அவனோட வேலையில் நிறைய ஊருக்கு போகணும், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. நைட்டில் ஜோனாவால் தனியாக வீட்டில் இருக்க முடியாது, அவளை விட்டுட்டும் தனியாக போக முடியாதுங்கிறதுனால யோகன்ட்ட போய் பேசுகிறான். இந்த மாதிரி எனக்கு டேபிள் ஜாப் வேணும் சார், என்னால் அவளை தனியாக விட்டுட்டுலாம் போக முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு யோகனுமே ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமான நேரத்தில் நாங்கள் கூப்பிடுவோம், அப்போ நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சாய்மனும் ஓகேங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறாரு. அப்புறம் அதே டைமில் வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அது ஃபுல்லாக மார்க்கெட் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு கேரக்டர் வரான், அவன் பேர் நம்ம சார்லின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் இந்த சீரீஸில். அந்த சார்லி ஒரு மாதிரி குழந்தைத்தனமான ஒரு ஆள், ரொம்பவே ஒரு மாதிரி அவனுக்கு யோசிக்க முடியாது. அவனோட பக்கத்தில் உள்ளவங்கலாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவனோட ஒய்ஃப் வந்து எல்லாருமே அமைதிப்படுத்துறாங்க. அவனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக பேசி அவங்ககிட்ட அவங்களை அழைச்சிட்டு வராங்க. சார்லியோட முதுகில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெயிட் வச்சிருக்கான். அவனுக்கு ஒரு வேலை சூப்பர் பவர்ஸ் இருக்குமோங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. அப்புறம் கீழே அவனோட லேசாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே கட்டி விடுறாங்க. நீங்கள் போய் சீக்கிரம் டெலிவரி பண்ணிட்டு வாங்க, நம்ம சேர்ந்து உட்காந்து சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் டெலிவரிலாம் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் வாட்சில் பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லிட்டு அலாரம் அடிக்குது. ஐயோ குட்டு போய் அழைச்சிட்டு ஒன்றுமேன்னு சொல்லிட்டு இவன் ஸ்பீடாக ஓடுறான். அப்போ தான் நமக்கும் தெரியுது அவனுக்கு பவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடிடுறான்.
அவனோட பையன் தான் குட்டு போல, அவனை அழைச்சிட்டு வரான். அப்புறம் ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆன மாதிரி காட்டுறாங்க. சார்லி வந்து ஒருத்தனை அடிச்சிட்டான் போல, அவன் ஒய்ஃப்ட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான்னு அவனை அடி அடிச்சிட்டான் போல, மூஞ்சி எல்லாமே ரத்தம் ஊத்துது. அப்புறம் போலீஸ்காரங்களாம் கூட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு கொலை முயற்சி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு சார்லி வெளில வரான். அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு கூட்டு வராங்க. குட்டுமே உட்காந்து விளாண்டுட்டு இருக்கான். இந்த அப்பா வந்திருக்காங்க பாரு, அவங்க கூட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் ஏன்னா சார்லி யாரோங்கிற மாதிரி குட்டு கண்டுக்கவே இல்லை அவனை. அப்புறம் முன்னாடி சார்லி பண்ண மாதிரி திருப்பியுமே இப்போ ஸ்கூலுக்கு போறான். பட் ஆனால் குட்டு சார்லி கிட்ட ரொம்ப சிரிச்சுலாம் பேசுறது, அவன் பட்டியே வந்துட்டு இருக்கான். இவனுமே ஓகேன்னு பின்னாடி வந்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா சாய்மனோட வீட்டில் கட்டுறாங்க. ஜோனாவெல்லாம் சாப்பிட வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்க திருப்பி சார்லி வீட்டில் காட்டுறேன். சார்லியும் குட்டும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக டைமுக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு வாட்சை பார்த்துட்டு இருந்தோன்னா கரெக்டாக டைம் ஆனோன்னு 2 பேரும் வெளில போகிறாங்க. சார்லி வீட்டை லாக் பண்ணுமேட்டு சொல்லிட்டு கொஞ்சம் மேலே டைம் ஆக்கிட்டே இருக்கான். அப்புறம் குட்டுமே டக்குன்னு அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு வாங்கப்பா போலாங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போதான் குட்டுக்குள்ளே சார்லி மேலே ஒரு சின்ன ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன் உண்டாகுது. அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. போலீஸ் இல்லாமல் எதுக்கு நின்றுட்டு இதெல்லாம் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சார்லியுமே வராங்க. எதுக்கு உள்ளவங்கலாம் வந்து சார்லி வா கூட்டத்தில் வந்து நில்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார்லியுமே அந்த கூட்டத்துக்குள்ளே பார்க்குறான். டக்குன்னு அவங்க ஒய்ஃப் நிறுத்திட்டு குட்டுவை போய் ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சார்லியுமே போயிட்டு குட்டுவை அழைச்சிட்டு வீட்டுக்கு வரான். அதே டைமில் அந்த சீனை கட் பண்ணிட்டு நமக்கு சாய்மனை காட்டுறாங்க. சாய்மனோட வீட்டில் ஒரு கேர்டேக்கரை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க ஜோனாவை பார்த்துக்கிறதுக்காக. பட் ஆனால் சாய்மன் லேட்டாக வந்ததுனால வெளில ஒரு நோட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆல்ரெடி ஜோனா சாப்பிட்டா, நீங்கள் ரொம்ப வரதுக்கு லேட் ஆச்சு, அதனால நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி திருப்பி நமக்கு மார்க்கெட்டில் காட்டினா போலீஸ்காரங்களாம் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்களை அடிச்சு தான் துரத்துவோன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சார்லியோட ஒய்ஃபுமே இருக்காங்க. அவங்க வந்தெல்லாம் தான் பார்க்குறாங்க. பட் ஆனால் இந்த போராட்டத்தில் இருக்கணுமேனு சொல்லியிருக்காங்க. அப்புறம் போலீஸ்காரங்களாம் வந்து எல்லாருமே அடிச்சு துரத்துறாங்க. மார்க்கெட்டை ஃபுல்லாக அடிச்சு உடைக்கிறாங்க. அப்புறம் சார்லியோட கடையில் உள்ள பொருட்கள் எல்லாமே வேனில் ஏற்றிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டு போயிட்டு அந்த போலீஸ்காரங்களாம் அடிக்க பார்க்குறாங்க. அதோட அந்த சீன் கட் ஆகிட்டு திருப்பி நமக்கு சார்லியை காட்டுறாங்க. குட்டு சொல்கிறான், அப்பா தூங்கறதுக்கு டைம் ஆகிடுச்சுப்பா, தூங்கலாமான்னு கேட்குறான். அதுக்கு சார்லியுமே அம்மா வரதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஆகும் போல, நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்கலான்னு சொல்கிறான். அப்புறம் கொஞ்சம் நேரமும் ஆகுது. குட்டுவுமே அம்மாவை போய் கூட்டுவாங்கப்பான்னு சொல்கிறான். அப்புறம் சார்லியும் சரி ஓகேன்னு கிளம்ப பார்க்குறான். சீக்கிரம் வந்துருக்கப்பான்னு சொல்கிறான். அப்புறம் சார்லி அவனோட வாட்சில் வந்து 10 மணி அப்படிங்கிற மாதிரி அலாரம் வச்சுட்டு போகிறான். அப்புறம் சார்லியுமே இங்கேருந்து தன்னோட பவரை பயன்படுத்தி ஸ்பீடாக ஓடி வரான். அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போராட்டம் பண்ணவங்க எல்லாருமே வேனில் ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சார்லியுமே வந்துடுறான். தன்னோட ஒய்ஃபை வேனில் ஏற்ற போகிறத பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறான். அவங்க பக்கத்தில் வந்து சுற்றி எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க ஒய்ஃபை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறான். அவங்களோட ஒய்ஃபையுமே வேனில் ஏற்றுறாங்க. என்னால் மட்டும்தான் அவங்க அமைதிப்படுத்த முடியும்னு வெளில எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பட் ஆனால் அவனை கேட்க மாட்டானோ. அப்புறம் வேனில் இருந்துகிட்டே சார்லி கிட்ட கேட்குற மாதிரி கத்துறாங்க, குட்டுவை போய் பார்த்துக்கோங்க, அவன் தனியாக இருப்பான்னு சொல்லிட்டு. அப்புறம் சார்லியுமே அங்கேருந்து தப்பிச்சிடுறான். அதோட அந்த சீன் கட் பண்ணிட்டு நமக்கு திருப்பி சாய்மனை காட்டுறாங்க. சாய்மனுக்கு யோகன் மூலமாக அந்த நியூஸ் கிடைக்குது, யாரோ ஒருத்தங்க நம்ம போலீஸ்காரங்களாம் அடிச்சிட்டாங்க, அவனுக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீ வந்துருன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே சாய்மனுமே என்னோட பொண்ணை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் யோகனுமே அவனோட ப்ராமிஸை ஞாபகப்படுத்துறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாய்மனுமே வெளில வரான். அந்த டைமில் ஜோனா தூங்கிட்டு இருப்பா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவளுமே ஏஞ்சிப்பா. அப்பா நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, நான் வீட்டில் ஒழுங்காக இருப்பாங்கிற மாதிரி சொல்கிறா. அப்புறம் சாய்மனுமே மார்க்கெட் வரான். அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்கிறாங்க, சார்லி தப்பிச்ச மாதிரி தப்பிச்சு ட்ரைனேஜ்குள்ளே போயிட்டான்னு சொல்கிறாங்க. அப்புறம் யோகனுமே அவனுக்கு சூப்பர் பவர் இருக்கும் போல, நீ தான் அவனை உள்ளேருந்து கூட்டு வரணும், அவன் நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டியில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் சாய்மன்ட்ட சொல்கிறாங்க, சுற்றி எல்லா வழியும் அடைச்சாச்சு, நீங்கள் இந்த ஒரு வழியாக போனால் கரெக்டாக கண்டுபிடிச்சலான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாய்மனுமே உள்ளார போகிறான். அப்புறம் எப்படியோ உள்ளார போயிட்டு சார்லியை கண்டுபிடிச்சிடறான். சார்லி ஒரு இடத்த குத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கு மேலே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்டோசரை வச்சு அந்த இடத்த மூடி வச்சிருக்காங்க, அடித்து உடைக்காத அளவுக்கு. அப்புறம் சாய்மன் சார்லிகிட்ட பேசுகிறான், இங்கே நம்ம 2 பேரும் தான் இருக்கோம், உன்னால் வெளில போக முடியும்னா என் வழியாக தான் போக முடியும்னு சொல்கிறான். அதுக்கு சார்லியுமே ஒன்றுமே பேசல. அவனுக்கு வந்து அது ரொம்ப பயமாக இருக்குது. அவனை அடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்புறம் 2 பேருமே பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. சார்லிக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சக் பவரும் அதிகமாக இருக்குது, ஸ்பீடுமே அதிகமாக இருக்குது. பட் ஆனால் அடிப்பட்டா அந்த காயம் ஹீல் ஆகாது. சார்லி வந்து சாய்மனை பயங்கரமாக அடிக்கிறான். பட் ஆனால் சாய்மனுக்கு தான் ஹீல் ஆகுமே, எல்லாமே ஹீல் ஆகிடுது. ஒரு கம்பியில் போய் குத்துறான். அந்த டைமில் தான் சாய்மன் சொல்கிறான், உன் பையன் பேர் குட்டு தானே, அவனை பார்க்கணுன்னா நீ ஒழுங்காக என் கூட வாங்குற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் சார்லிக்கு வந்து அது மிரட்டுற மாதிரி இருக்கு போல. திருப்பியுமே சார்லி அடிக்கிறான். அப்புறம் மேலே காட்டினா ஒரு அம்மா வந்து தன்னோட பையனை காணும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கிட்ட வந்து சொல்கிறாங்க. போலீஸ்காரங்களாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரைனேஜ் பக்கத்தில் ஒரு செருப்பு மட்டும் கிடக்கு. ஸோ அவன் ட்ரைனேஜில் தான் விழுந்துருப்பாங்கிற மாதிரி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யோகன்கிட்ட போய் சொல்கிறாங்க, சாய்மன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணால் அவன் காப்பாற்றுவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் யோகன் அதெல்லாம் முடியாது, அவனை முதல்ல கூட்டு வரட்டும், அதுக்கப்புறம் வேணா அந்த பையனை காப்பாற்றிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் இங்கே திருப்பி விட்றா காட்டினா சாய்மன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே சார்லியோட கையில் விளங்க மாட்டேறான். அப்போவுமே சார்லி அதை பற்றி பெருசாக கண்டுக்காமல் திருப்பி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அப்புறம் சாய்மனுமே சார்லியோட கழுத்தை போட்டு இருக்கிறான், அவன் மயக்கமாற அளவுக்கு. அப்புறம் அவன் மயக்கமானதுக்கப்புறம் தண்ணியிலே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்புறம் தான் சார்லிக்கு சவுண்டு கேட்குது, பின்னாடி ஒரு பையன் கத்துற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அது ஒரு கிணறு மாதிரி இருக்கு. அதுக்குள்ளார அந்த பையன் மாட்டி இருக்கான். நிறைய தண்ணி சுற்றிரும் அடிஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அந்த பையன் முழுகே இறந்துருவான். சரின்னு சொல்லிட்டு சாய்மன் அந்த செவரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். இன்னொரு கையும் வந்து அடிக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லி தான். அவனுமே கண்ணு முடிச்சுக்கிட்டான். அப்புறம் 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து காப்பாற்றலாங்கிற மாதிரி முடிவு பண்ணி 2 பேருமே அடிக்கிறாங்க செவுத்த. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக சாய்மன் அந்த பையனை மேலே காப்பாற்றிட்டு வந்துடுறான். யோகன் கேட்குறான் சார்லி எங்கன்னு சொல்லிட்டு.
அதுக்கு சாயமனுமே அவன் பையனை பார்க்கணும்னு சொன்னான் சார், நான் அவனை விட்டுட்டேன், ஆனால் திருப்பி நம்மகிட்ட வந்து சரண்டா வரேன்னு சொல்லிட்டு தான் சார் போனேன்னு சொல்கிறான். அப்படியே நமக்கு சார்லியை காட்டலாம். சார்லி தன்னோட வீட்டுக்கு வரான். குட்டு பார்த்துட்டு அப்பா என்னாச்சுப்பா அம்மா எங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டே கேட்குறான். அதுக்கு சார்லியுமே மன்னிச்சிருப்பா நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், மன்னிச்சிருப்பா நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன்னு திருப்பி அதையே சொல்கிறான். அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க 2 பேரும். அப்புறம் பின்னாடியே போலீஸ் எல்லாமே வந்துடுறாங்க. சாயமனும் யோகனுமே அந்த இடத்துக்கு வராங்க. யோகன் பார்த்துட்டு சொல்கிறான், இவன் என்ன இவ்வளோ மென்டலி ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கான் போல, ஏன்னா வச்செல்லாம் ஒரு புண்ணியம் இல்லை, இவன் அப்படியே ஜெயிலுக்கு அனுப்பிடுங்க இந்த அசால்ட் பண்ணதுக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அப்புறம் யோகனும் சாயமனும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. 2 போலீஸ்காரங்களும் அப்படியே செவுத்த உடச்சிட்டு போகிறாங்க. சாயமன் சார்லி அதை மாதிரிலாம் பண்ணாதங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி வரான். அப்போதான் அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் வராங்க. சார் சார்லி எதுவும் பண்ணல, அந்த பையன் தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை யோகனும் பார்த்துட்டு இந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ ஒரு சக்தி இருக்கா, இவனை நம்ம கூட கூட்டு போயிடலாம், இவனுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குட்டு தான் அப்பாவை ஏதோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த 2 ஆளுமே அடிச்சிருப்பாங்க. சாயமனுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. இதுக்கப்புறம் நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம பொண்ணுமே இந்த மாதிரி ட்ரைனிங்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க, அவளோட வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை கூட்டு வெளில வந்துருவாரு. யாருக்குமே தெரியாமல் அவளை ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்திருப்பாங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோ தூரம் ஃப்ளாஷ்பேக் ஓடி இருந்ததுல இதெல்லாமே முடிஞ்சு இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு வருது. ஜென் வந்து லீ கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னாங்களா, இல்லை அவங்களே நினச்சி பார்த்தாங்களா, இல்லை சும்மா நமக்கு காட்டினாங்களான்னு தெரில. அப்படியே நமக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணுது. அப்படியே இங்கே சாய்மனு ஜுவானா கிட்ட வந்து முடியுது. ஜுவானா சாய்மன்ட்டு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்ப்பா, லீயை பற்றி தான் சொல்லுவாங்க, அவன் கொஞ்சம் போல் வீடாக தான் நடந்துப்பான், ஆனால் அவன் ரொம்ப நல்லவன், எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவனை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அம்மா ஞாபகம் தான் வரும், அவங்களோட சிரிப்பு, அவன் பேசுகிற விதம் எல்லாம் அம்மா மாரி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். சாய்மன் ஜுவானா பற்றி சொன்னது எதுவுமே காதில் வாங்கல. நீ வீட்டுக்கு போமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தன்னோட ஒய்ஃபான ஜெனியை நினச்சி கண் கலங்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த 15வது எபிசோடில் என்ன காட்டுறாங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டியில் அந்த அசிஸ்டன்ட் போய்ட்டு யோகன்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாய்மன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களோட வீட்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு யோகனுமே அவன் பொண்ணுக்கு பவர்ஸ் இருக்கும் போல, அதனால நம்ம ஏதாவது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட்டுமே அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் கோட்ஸே சொல்கிறான், நான் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன் சார், சாய்மனோட ஒய்ஃப்க்கும் அவங்களோட பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது, பட் ஆனால் சாய்மனோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க, ஆனால் சாய்மனோட பொண்ணு ஜுவானா ஒரு வாரத்திலேயே ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்துட்டா, அவளுக்கு கண்டிப்பாக பவர்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபைலை கொடுக்குறான். அது என்ன ப்ராஜெக்ட்னா, இந்த ஸ்கூல் தான், சூப்பர் பவர்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்மளே ட்ரெயின் பண்ணலாம், நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாமல் எல்லா பசங்களையுமே கூப்பிட்டு வந்து நம்ம ஸ்கூல்லே படிக்க வச்சு அவங்களை ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்கிறான். அதுக்கு யோகனுமே யார் இருக்கா, என்ன பசங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அது கோட்ஸே சொல்கிறான், ஃபர்ஸ்ட் பேட்ரிக்கோட பையன் லீ இருக்கான் சார், அடுத்து இந்த சார்லியோட பையன் குட்டு இருக்கான், அப்புறம் சாய்மனோட பொண்ணு அவளையுமே நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம், அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கொடுத்து நம்ம ஸ்கூல்லே சேர்க்க வச்சிடலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் யோகனுமே அதுக்கு ஓகே சொல்லி அக்ரி பண்ணுறாரு. அப்புறம் இந்த விஷயம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு தெரியல, சார்லியோட பையன் குட்டு இருக்கான்ல, அவன் வேற யாருமே இல்லை, கிம் தான். கிம்மோட அப்பா தான் சார்லி, அவனோட ஃப்ளாஷ்பேக் தான் நம்ம முன்னாடி பார்த்தது. அப்புறம் கிம் சின்ன வயசுல இருக்கிறப்பலேருந்து நேஷனல் செக்யூரிட்டியோட பாதுகாப்புலேயே தான் வளர்றான். இப்போ கிம் ஸ்கூலை முடிச்சிட்டானாவே டேரெக்டாக அவன் நேஷனல் செக்யூரிட்டி தான் போவான். அதுக்காக தான் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. கிம்முக்கு நேஷனல் செக்யூரிட்டி போகிறதுக்கு பிடிக்கலனாலுமே அவன் போய் தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் அவங்க அப்பா அவனை சார்லி மேலே உள்ள கேஸ் எல்லாமே கிளியர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவனுக்கு பிடிக்கலனாலுமே அதை பண்ணிட்டு இருக்கான். அடுத்து நமக்கு லீயை காட்டுறாங்க. லீ பற்றி சொல்லணும்னா, அவன் செக்ஸைசேஷனில் ஆடம்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி அமைதியாக தான் இருப்பான். பட் ஆனால் அவனுக்குள்ள ஒரு நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. அதை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் அவன் எல்லாத்தையுமே கோபமாக தான் காட்டிகிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் பிஇல சேர்றதுக்காக இவனுமே நிறைய ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பான் ஜாக்கியோட கீழே. ஆனால் ஜோனாவுக்கு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் இருந்திருக்கும்ல, அந்த மாதிரியே லீக்கும் ஒன்று ஆயிருக்கும். அதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோரோ தான். லீக்குமே ஏதோ ஒரு பவர்ஸ் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க, அவனுக்கு சரியாயிடும்னு நினச்சிக்கிட்டு. பட் ஆனால் அவனுக்கு எந்த ஒரு பவர்ஸும் இல்லாதனால அவன் காலில் அடிபட்டு அதுக்கப்புறம் அவனால் ட்ரைனிங்கே பண்ண முடியாமல் போயிடும். இதனால தான் லீ ஜோனாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருப்பான். ஜாக்கி இங்கே இவளுமே போய் ட்ரைனிங் பண்ணியிருக்கா, இவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு அவளை சேஃப்டி பண்ணுறதுக்காக தான் பார்த்துருப்பான். பட் ஆனால் இவனை ஃபர்ஸ்ட்லேருந்தே கெட்டவங்கிற மாதிரியான ஒரு ரோலை தான் காட்டியிருப்பாங்க. அப்புறம் இப்போ நமக்கு திருப்பி பிரச்சனைல காட்டுறாங்க. குளோரியா வந்து ஜோரோ கிட்ட கேட்குறா, என்னோட கேமராவை கொடுங்க சார்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுக்கு ஜோரோ சொல்கிறான், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, உன்னோட கேமராவை நீ கிராஜுவேஷனுக்கு அப்புறம் வாங்கிக்கிறோன்னு சொல்லிடுறான். குளோரியாவும் கொஞ்சம் போல கெஞ்சி பார்க்குறா. பட் ஆனால் ஜோரோ ரொம்ப திட்டி அனுப்பி வச்சிடறான். அப்புறம் ஜாக்கி ஜோரோவை கூட்டிருப்பான். ஜோரோ வந்ததுக்கப்புறம் ஜாக்கி கேட்குறான், அந்த ஆடிட்டோரியத்தில் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுக்கு நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஜோரோவுமே அதெல்லாம் நான் பண்ணியிருப்பேனான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜாக்கிக்கு தெரியும் இவன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஜோனாவுக்கு எந்த ஒரு பவர்ஸ் இருக்குது, அது எவ்வளோ சீக்கிரம் அவளுக்கு ஹீல் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எல்லாம் பண்ணியிருப்பான். அப்புறம் திருப்பி ஜாக்கியே சொல்கிறான், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ நமக்கு இப்போ திருப்பி கிளாஸில் காட்டுறாங்க. லீ வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கான். லீவும் சென்னு அன்றைக்கி நைட்டு என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெளிவாக காட்டல. அப்புறம் ஜோனாவுக்குமே சேர்ந்து வராங்க. லீ அப்படியே அவங்க 2 பேரும் சேடாக பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ளே நமக்கு ஜாக்கி கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. ஜாக்கி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆடிட்டோரியத்தில் பிரச்சனை நடந்ததில்ல, அதனால இன்னைக்கு கிளாஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாமே பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கிம் வந்து லீயை பார்த்து கேட்குறான், என் வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு. அதுக்கு லீயுமே கொஞ்சம் போல வெயிட் பண்ணி போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் ஜோனா போய்ட்டு ஜாக்கியை பார்க்குறா. ஜாக்கி சொல்கிறாரு, ஆடிட்டோரியம் படி போய் ஒரு நாள் ட்ரைனிங் பண்ண முடியாது, பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, நான் பேசிட்டேன், நீ போய்ட்டு அவங்கள்ட்ட ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணால் போதும், ஒன்று அங்கே ட்ரெயின் பண்ண விட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படி ஜோனா கிளாஸ்க்கு வரா. லீயுமே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லீ தன்னோட பேக்கில் எந்த ஒரு வெயிட்டும் வச்சிடலாது, அப்புறம் தண்ணி பாட்டிலாம் வச்சிடலாது பார்த்துட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு லீ சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அது இல்லாமலே வாழ பழகிட்டு இருக்கேன்னு சொல்கிறான்.
உங்க அம்மாவுக்கு தெரியுமான்னு ஜோனா கேட்கிறா. அதுக்கு லீயுமே எங்க அம்மாவுக்கு எல்லாமே தெரியும், நாங்க 2 பேருமே ரொம்ப நேரம் பேசியிருந்தோம்னு சொல்றான். அப்புறம் ஜோனாவும் டக்குன்னு லீயோட கண்ணத்துல கை வச்சிடறா. அப்புறம் திருப்பி லீக்கு ஃப்ளோட் ஆகுது. டக்குன்னு தன்னோட பேக் கொடுக்குறா. திருப்பி அவன் ஸ்டேபிள் ஆகுறான். அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து போறாங்க. அப்புறம் லீ ஸ்கூலை விட்டு போல. ஜாக்கி என்ன பண்றாரு, ஜாக்கியோட பிரச்சனை தான் என்னன்னு சொல்லிட்டு ஜாக்கியை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். அப்படியே நமக்கு கிம்மை காட்டுறாங்க. கிம்முமே ஸ்டடி ஹால் வந்து படிச்சுட்டு இருக்கான். அப்படியே நமக்கு கட் பண்ணி ஜென்னி சாய்மனும் காட்டுறாங்க. 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த ஆடிட்டோரியத்துல நடந்ததுல காப்பாத்தினது யாரு, இல்ல அவனுக்கு என்ன பவர்ஸ் இருக்கு, இல்ல அவனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணி நமக்கு திருப்பி ஜுவானா லீயை காட்டுறாங்க. 2 பேருமே போக்கியோட பஸ்ல ஏறாங்க. போக்கி கேட்கறான், நீங்க என்ன 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா, 2 பேரும் சேர்ந்து சுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்கறான். அதுக்கு ஜுவானாவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க 2 பேரும் ஆடிட்டோரியம் போயிட்டு இருக்கோம்னு சொல்றா. அதுக்கு போக்கியுமே நீ பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஜுவானாவும் ஆமான்னு சொல்றா. அதுக்கு போக்கியுமே சொல்றான், நானுமே அங்கதான் படிச்சேன், நானும் பிஇக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன், பட் ஒரு சில பிரச்சனைகளால நான் சரியா பண்ண முடியலன்னு சொல்றான். அப்புறம் 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. லீ சொல்றான், போக்கிமானே எங்களோட சீனியர் தாங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நமக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வரான். அவன் வந்து போனை வச்சு ஸ்கேன் பண்றான். பட் ஆனா அவனுக்கு பேமெண்ட் ஆகல. அதுக்கு போக்கிமே என்ன சார் உங்கள்ட்ட காசு இல்லையாங்கிற மாதிரி கேட்கறான். அப்புறம் உங்களோட போனை கொடுங்கிற மாதிரி அவன் பாக்குறான். பட் ஆனா அந்த ஆப்பே இல்ல அவன்கிட்ட. அப்புறம் அந்த ஆளை பார்க்கறதுக்கு கொஞ்சம் போல வித்தியாசமா இருக்கு. லீ ஜுவானாவையுமே பாத்துட்டு இருக்கான். சரி போக்கி என்ன நினைச்சான்னு தெரியல. சரி நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றான். அந்த மொட்டத்தல ஆள் பேர் வந்து நம்ம விக்டர்னு சொல்லலாம். போக்கி மிரர் வழியா விக்டரை பாக்குறான். விக்டர் வந்து ஜுவானா லீயவே பாத்துட்டு இருக்கான். லீயுமே ஜுவானா கிட்ட போக்கியை பத்தி பேசிட்டு இருக்கான். அவரோட வீர தீர செயல்கள் இந்த பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அப்புறம் விக்டர் தன்னோட போனை பாக்குறான். அதுல வந்து ஜுவானா இருக்கா. அந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, அப்ப வந்து கிம் காப்பாத்திருப்பான். அந்த வீடியோவை பாக்குறான். இவதான் அவன் சொல்லிட்டு ஜுவானாவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் அப்படியே அந்த சீன் கட் ஆயிட்டு நமக்கு திருப்பி ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஜென் ஃபர்ஸ்ட் வராங்க. வாட்ச்மேன் கேட்கறாங்க, இந்த மாதிரி ஜாக்கி சாரை பார்க்கலாமா, அந்த ஆடிட்டோரியத்தில் சார் தானே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு வாட்ச்மேன் இப்போ யாரையும் உள்ளார விடக்கூடாது மேடம், நைட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஜென்னுமே ஜாக்கி சார் உள்ளார இருக்காங்களா, நான் ஒரு ஸ்டூடெண்டோட அம்மா தான் சொல்றாங்க. அப்புறம் வாட்ச்மேனுக்கும் ஜாக்கி உள்ளார இருக்க தெரியும். சரி ஓகேங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் ஜென்னு லீக்கு ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரி நான் கொஞ்சம் வெளில வந்திருக்கேன், நீ ஒழுங்கா சீக்கிரம் வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க. அதுக்கு லீயுமே இந்த போயிட்டு இருக்கமா, இந்த பஸ்ல தான் போயிட்டு இருக்கேன், சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்றான். பட் ஆனா அவன் ஜுவானா கூட இருக்கான், அதெல்லாமே எதுவுமே மென்ஷன் பண்ணலாம. அப்புறம் ஜுவானாவுக்கு ஃபோன் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா சாய்மன் தான். நீ எங்க போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு ஜுவானா சொல்றா, இந்த மாதிரி பக்கத்துல ஒரு ஆடிட்டோரியம் போயிட்டு இருக்கேன்னு சொல்றா. அதுக்கு சாய்மனுமே இன்னைக்கு எந்த ட்ரைனிங்குமே பண்ணாத, ஒழுங்கா வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க. அதுக்கு ஜுவானாவும் சரி ஓகேங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் லீ கேட்கறான், நம்ம இப்போ வீட்டுக்கு போறோமான்னு சொல்லிட்டு. இல்ல அப்படிலாம் இல்ல, நான் அப்பாட்ட சும்மா சொன்னேன், நம்ம வீட்டுக்குலாம் போல, ட்ரைனிங் பண்ண தான் போறோம்னு சொல்றா. அதோட அந்த சீன் கட் ஆயிட்டு நமக்கு வாட்ச்மேனை காட்டுறாங்க. அவன் சிசிடிவி கேமரால யார் யார் எங்க போறா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கான். ஜென் எப்படி போறாங்க எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு கவனிச்சிட்டு இருக்கான். அப்புறம் சாய்மனுமே இந்த மாதிரி பேரண்ட் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவருமே உள்ளர போறாரு. இவங்க 2 பேருமே வாட்ச்மேன் பார்த்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்றான். இந்த மாதிரி ஜென்னும் சாய்மனும் ஸ்கூல்ல இருக்காங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்றான். அப்புறம் நமக்கு ஜென்னை காட்டினா ஜென்னு போயிட்டு டேரக்டா ஜாக்கியை மீட் பண்ணிட்டா. சரி உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்கியுமே பேசுறாரு. ஜென் கேட்கறாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வீடியோலாம் நான் பார்த்தோங்கிற மாதிரி சொல்றாங்க. பழைய எக்யூப்மெண்ட்னால ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, பட் நாங்க எல்லாத்தையுமே சேஃப்டியா காப்பாத்திட்டோம்னு சொல்றாங்க. அப்புறம் ஜென் கேட்கறாங்க, அந்த காப்பாத்தின பையன் இருக்கான்ல, அவன் பேர் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஜாக்குமே அவன் பேர் கிம்னு சொல்றாங்க. டக்குன்னு ஜென் கேட்கறாங்க, அவனுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜாக்குமே கொஞ்சம் போல சமாளிக்கிறான். நீங்களும் மேம் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சும்மா நீங்க பார்த்து ஒரு எடிட் பண்ண வீடியோன்னு சொல்றான். அதுக்கு ஜென் சொல்றாங்க, என் பையனுமே அதை பார்த்துருக்கான், என்கிட்ட வந்து தெளிவா சொல்லிட்டான்னு சொல்றாங்க. நீங்க லீ சொன்னதை கேட்டுட்டு இங்க வந்து பேசாதீங்க, அவன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு பெருசா தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஜென் ஒரு பாயிண்ட பிடிச்சிட்டாங்க, நான் லீயோட அம்மாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஜாக்கி அந்த இடத்துல ஒண்ணுமே சொல்ல முடியாம முழிக்கிறாரு. அப்படியே அந்த சீன் கட் பண்ணிட்டு நமக்கு கீழே காட்டுறாங்க. லீ வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், என்ன பண்றாங்கன்னு பாக்கிறதுக்காக. அங்க ஜோரோவுமே எல்லாருமே தட்டி பார்த்துட்டு இருக்கான், யாராவது உள்ள இருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு மூடிட்டு போறதுக்காக. அப்படியே லீ இருக்கிற ரூமையும் கதவை திறக்க பாக்குறாரு. அந்த டைம்ல சாய்மன் வந்துடுறாப்ல. நான் ஒரு பேரண்ட், இந்த மாதிரி ஜுவானான்னு ஒரு பொண்ணு 12th கிரேட்ல படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களோட டீச்சரை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கு ஜோரோவுமே அப்படிலாம் யாருமே இங்க இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு சாய்மனுமே ஜோரோ சொல்றதுல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நான் சுத்தி பாத்துக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஜோரோவும் சரி ஓகேன்னு சொல்றான். அப்புறம் டக்குன்னு சாய்மன் போனதுக்கு அப்புறம் பிரின்சிபல் ரூமுக்கு வரான். அங்க ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு, அதை ஓபன் பண்றான். சிசிடிவி கேமரா இருக்கு. சாய்மன் எங்க போறான் என்ன பண்றான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாக்குறான். சாய்மன் வந்து ஆடிட்டோரியத்துக்கு போறான். அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்த சுத்தி இருந்து செக் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நமக்கு ஜுவானா லீயை காட்டுறாங்க. 2 பேரும் இறங்கக்கூடிய ஸ்டாப்பிங் வந்துடுச்சு. 2 பேரும் படிக்கிட்ட போய் நிக்கிறாங்க. பின்னாடியே விக்டரும் வந்து நிக்கிறான். அதோட அந்த சீன் கட் பண்ணிட்டு திருப்பி நமக்கு ஜென்னை காட்டுறாங்க. ஜாக்கி சொல்றாங்க, இல்ல மேடம், நீங்க லீவோட அம்மாங்கிறது எனக்கு சோசியல் மீடியால பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அவன் இன்ஸ்டாகிராம்ல இருக்கான்ல, சோ அவனோட போட்டோ எல்லாம் பார்த்திருக்கேன், அதுல உங்களையுமே சேர்த்து பார்த்திருக்கேன்னு சொல்றான். அப்புறம் டக்குன்னு ஜென்னுமே சரி ஓகே சார், தெரியாம கேட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஜாக்கும் வந்ததுலேருந்து உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போறான். அப்பன்னு பார்த்து ஜென் கேட்கறாங்க, இந்த வேலையெல்லாம் நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லிட்டு. ஜாக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே முடிச்சுக்கிட்டு என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஜென்னுமே நான் எப்போ இந்த டீச்சர் ஒர்க் வந்தீங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்டேன்னு சொல்றா. ஜென் அப்படியே மேல சீலிங்ல பாக்குறா. அவளோட எக்ஸ்ரேவிஷன் மூலமா ஸ்கேன் பண்றப்போ அங்க ஒரு கேமரா ஒன்று இருக்கு. அதே ஜென் பார்த்து இருந்தோன்னா அதை ஸ்கிரீன்ல பார்த்த ஜோரோவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. இது எப்படி முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான்.
அப்புறம் சாய்மன் அங்கே ஆடிட்டோரியத்தில் இருந்தால அங்கே ஒரு கேமரா இருக்கு, அதை பார்த்துட்டான். அந்த கேமராவை பார்த்து நீ யாருன்னு சொல்லிட்டு அந்த கேமராவே அடிச்சு உடைக்கிறான். அந்த டைம்ல ஜோரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. 2 பேருக்குமே சூப்பர் பவர் இருக்கான்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகிறான். அப்படியே நமக்கு ஸ்கூலுக்கு வெளில காட்டினா ஒரு 4-5 பேர் ஒரு காருக்குள்ள உட்காந்துருக்காங்க. ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒருத்தன் சொல்றான் உள்ளார உள்ள ஃபைல்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றான் சூப்பர் ஹீரோஸை ட்ரெயின் பண்றவங்க, அந்த சூப்பர் ஹீரோஸ் யார் யாரு, அவங்களோட பேரண்ட்ஸ் பத்திலாம் அதில் போட்டிருக்கோம், இவங்க எல்லாரையும் முடிக்கிறதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம்னு சொல்றான். அப்புறம் அங்கே ஒருத்தன் ஹெட் மாதிரி இருக்கான், அவனுக்கு மட்டும் நம்ம ஒரு பேர் ஒன்று வச்சுக்கலாம், மற்ற எல்லாருக்குமே நம்ம அவன் இவனுங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அந்த ஹெட்டுக்கு வந்து நம்ம மைக்கேலுங்கிற மாரி பேர் வச்சுக்கலாம். இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, இவங்க யார், இதை பற்றிலாம் நமக்கு இப்போ ஒன்றும் தெளிவாக சொல்லலை. அந்த மைக்கேலுக்கு ஒரு ஃபோன் வருது, பேக் டோர் வழியாக உள்ளே வந்துருங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பக்கம் ஜோனாவும் லீயும் காட்டுறாங்க. போக்கி பஸ்ஸை நிறுத்தாமல் டேரெக்டாக போயிட்டு இருக்கான். அவங்க என்ன நினைச்சாங்க, என்ன நினைக்கிறான்னு தெரியல. பஸ்ஸை ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போயிட்டு இருக்கான். பஸ்ஸில் உள்ள எல்லாமே அலங்கோலமாவது, எல்லாருமே ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் விக்டர் மட்டும் ஸ்டெடியாக நிற்கிறான். அவனுக்குமே ஃப்ளோட் ஆகுது, அவனுக்கும் பவர்ஸ் இருக்கு. லீ ஜோனாவுமே கம்பியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விக்டர் மட்டும் ஸ்டெடியாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கான். இதை கவனிச்ச போக்கிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அத்தோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மிச்ச எபிசோட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.